நம பார்வதீவதையே ரர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய ஒருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவூடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். நாம இந்த மானிடப் பிறவி எடுத்ததன் பயனே இறைவனை வழிபட்டு நல்ல கதி அடைவதற்காகத்தான். இதை மானிடப் பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்குக்காய ஆனிடத்தைந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தன்னை அர்ச்சிப்பர் ஊனெடுத்துழலும் ஊமர் ஒன்றையும் உணராருந்தோன்னு சிவஞான சித்தியார்ல அருளந்து சிவம் நமக்கு அருள் செய்கிறார். இதே கருத்தை புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சியில மாணிக்கவாசகரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த புவனியில வந்து பிறக்காம நாம நாளை வீணா போக்கிக்கிட்டு இருக்கோமேன்னு பெருமாளும் பிரம்மாவுமே வருத்தப்படுறாங்களாம். அப்படி இருக்கும்போது நமக்கெல்லாம் கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவி கிடைச்சிருக்கு, ஒரு சைவ சூழல் அமைஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் நாம் அந்த வழிபாட்டை செய்யாமல் இருக்கலாமா? திருவாவூடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானங்கள் வந்து கார்த்திகை சோமவாரத்திலையும் இந்த சிவராத்திரி வேளையிலையும் முறையாக சமய விசேட தீட்சைகளை பக்குவம் அறிஞ்சு கொடுப்பாங்க. நாம் குருநாதரை முறையாக திருவாவூடுதுறைக்கு போய் தரிசனம் பண்ணி அவங்கக்கிட்ட விண்ணப்பம் செய்து சமய தீட்சைகளை பெற்று சரி தொண்டுகளையும் அனுஷ்டானங்களையும் முறையாக செய்து வரும் வேளையில் திருக்கோயில் நியமம், திருமுறை பாராயணம், சாத்திர விசாரணை இதெல்லாம் பண்ண நாளடைவில் இறைவன் அருளால் பக்குவ முதிர்ச்சியுற்று மறுபடியும் சன்னிதானத்திட்டே விசேட தீட்சைகளை பெற்று சிவபூசையும் எடுத்து அதை தொடர்ச்சியாக செய்துட்டு வரணும். இப்படி செய்வதனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்தர மார்க்கம், தாதமார்க்கம் என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாலவைதாம் ஞான யோக நற்கிரியா சரி என நவிற்றுவதும் செய்வர். சன்மார்க்க முக்திகள் சாலோக்கிய சாமீப்பிய சாரூபிய சாயுச்சியம் என்று சதுர்த்தமாம்னு சிவஞான சித்தியாரே நமக்கு இதை தெளிவுபடுத்துது. அதன்படி சரி தொண்டு செய்தவர்களுக்கு சாலோகமோ, கிரியை தொண்டு செய்தவர்களுக்கு சாமீபமோ, யோக நெறி நின்றவர்களுக்கு சாரூபமோ, ஞான நெறி அதாவது சிவபூசை செய்தவர்களுக்கு சாயுச்சிய முக்தியும் கிடைக்கும்னு நமக்கு நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் அருளி செய்த திருமுறைகளும் மெய்கண்ட சாத்திரங்களும் தெரிவிக்குது. இந்த சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியத்தில் அங்கே என்ன இன்பம் கிடைக்குமோ அதை கொஞ்சமாக ஒரு ருசி பார்க்குற மாதிரி சாமி இங்கேயே இப்போவே நமக்கு கொடுப்பார். அடடா, கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒன்று மட்டும் கிடச்சிட்டுன்னா அந்த ருசியை கண்டவன் சும்மா இருப்பானா? எப்படியாவது அதை முழுமையாக அடையணுங்கிற வேட்கை அதிகமாகி அதுக்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபடுவான் தானே. சரி, அது எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? எனக்கும் கூட அதெல்லாம் கிடைக்குமாங்கிற கேள்வி எல்லாருக்கும் வருது தானே. இதற்கு சிறந்த பதிலாக அடியேனுக்கு பூர்வாசிரமத்தில் மெய்கண்ட சாத்திரங்களையும் திருமுறைகளையும் பாடம் சொன்ன கோவை திருமதி ஸ்வர்ணா சோமசுந்தரம் அம்மையார் இந்த 4 வகை இன்பத்தின் ருசியாக இங்கேயே சிவபூசையில் பெருமான் நமக்கு கொடுத்தருள்வார்னு சொல்லுவாங்க. அதாவது சாமி எல்லா இடத்துலையும் தான் நிறைஞ்சிருக்கார், இருந்தாலும் நமக்கு அவரை பார்க்க தெரியல. ஆனால் எப்போ ஒரு வழிபடு மூர்த்தியை வச்சு பூசை பண்ணதுக்குன்னு உட்கார்ந்துட்டோமோ அப்போ சாமி இங்கே இருக்காருங்கிற எண்ணம் நமக்கு மேலோங்கி போகுது. அந்த நேரத்தில் சாமி இருக்கிற இடமே கைலாயம் தானே. அதனால அந்த சாலோக இன்பத்தில் என்ன கிடைக்குமோ அதனுடைய முன் அனுபவமாக கொஞ்சமாக நமக்கும் அந்த இன்பம் இங்கேயே கிடைச்சிருது. அதே போல் சாமி நம்ம பக்கத்தில் இருக்கார், இந்த வழிபடு மூர்த்தி நம்ம கை கட்டுற தூரத்தில் இருக்காருங்கும் போது அந்த சாமீப முக்தியில் கிடைக்கக்கூடிய இன்பம் இங்கேயே கொஞ்சமாக நமக்கு கிடைச்சி போகுது. அதே போல் சாமி வந்து விபூதி, ருத்ராட்சம் இதெல்லாம் தாங்கி அஞ்செழுத்து வடிவாக இருக்கார். நாமளும் அந்த விபூதி, ருத்ராட்சம் போன்ற சிவச்சின்னங்களை அழிந்து அஞ்செழுத்தை இடைவிடாமல் சொல்லி அந்த சொரூபமாகவே ஆகும்போது சாரூப முக்தியில் என்ன இன்பம் கிடைக்குமோ அதனுடைய முன் அனுபவமாக கொஞ்சமாக இங்கேயே அந்த உணர்வு நமக்கு கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேலே சாயுச்சிய இன்பம்ங்கிறது வந்து திரும்பி வராத ஒரு நிலை தான். இருந்தாலும் இங்கே பெருமானை வழிபடும் போது இந்த உலக வாதனைகள்லாம் விட்டு போய் எல்லாம் மறந்து போய் பெருமானே நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு அவரோட லயிச்சு இருக்கும் நேரத்தில் நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் பாருங்க. அதுலேயும் சில நேரம் ஒருவேளை நமக்கு உலக வாதனை தாக்கத்தினால வெளியில் கவனம் சிதறினாலும் சாமியே அந்த இடத்துல ஒரு அற்புதம் பண்ணுவார்.
அவர் சிரசில் வச்சிருக்க பூ அப்படி லேசாக கீழே சரிஞ்சு விழும். விழுந்த உடனே அடடா சாமி நம்ம மேலே இவ்வளோ கருணை பண்ணிட்டாரேன்னு நினச்சி ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. சாயுச்சி இன்பத்தில் என்ன கிடைக்குமோ அதனுடைய ஒரு முன் அனுபவமாக லேசாக நமக்கு அந்த அனுபவம் இங்கேயே கிடைக்கும். சரி, இந்த கொஞ்சம் அனுபவமே இப்படி பெரிய இன்பத்தை தருதுன்னா அதுவே நிரந்தரமாக கிடைச்சா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கான முயற்சியில் நாம் இன்னும் ஈடுபடாமல் இருக்கலாமா? அதனால் இந்த மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் சிவராத்திரி அன்று இரவு 4 காலத்திலையும் நம்ம விடாது சிவபூசை பண்ணி திருமுறை பாராயணம், மெய்கண்ட சாத்திர விசாரணை, எல்லாத்துக்கும் மேலே இரவு முழுவதும் அஞ்செழுத்தை ஓதிக்கிட்டே இருந்தோம்னா பெருமானுடைய அருளால் இந்த 4 வகை இன்பமும் நமக்கு ஒரு முன் அனுபவமாக கிடைக்கப்பெற்று அதில் ஆர்வம் மிகுதியாகி பெருமானுடைய அருளாலும் நம்முடைய முயற்சியாலும் குருநாதருடைய அனுகிரகத்தாலும் நமக்கு எல்லா நலன்களும் கிடைப்பது முக்காலும் உறுதி. அதை பெறுவதற்கு குருவருளும் திருவருளும் துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீவதையே. ஹர ஹர மகாதேவா.